வீடியோ இணையத்தில் லீக் ஆகுது. அது உங்கள் காதலி பார்க்குறதுக்குள்ளே அந்த வீடியோவை நீங்கள் டெலீட் பண்ணணும். அதுக்காக நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பைத்தியக்கார மிஷின் ஆரம்பித்தா என்ன ஆகும்? இதுதாங்க நம்ம சதீஷ் நடிச்சிருக்க முஸ்தபா படம். உண்மையிலேயே இந்த படம் நம்மளை சிரிக்க வச்சுச்சா இல்லை காமெடின்ற பெயரில் சும்மா ஓடுதா? இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். இந்த படத்தை பற்றின என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த படம் சதீஷ் சுரேஷ் ரவி நடிப்பில் பிரவீன் சரவணன் இயக்கத்தில் முஸ்தபா ஒரு காமெடி கதைக்களத்தில் உருவான இந்த படம் ரசிகர்களை சிரிக்க வச்சுச்சா அல்லது காமெடி மிஸ் ஆனிச்சா? முதல்ல கதை என்னான்னு பார்ப்போம். சதீஷ் ஒரு தொலைக்காட்சி சேனலில் தொகுப்பாளராக வேலை செய்கிறாரு. ஆனால் அந்த சேனலுக்கு டிஆர்பி ரொம்ப குறைவாகவே இருக்குது. அதனால் சேனல் மேலாளர் ஒரு புதிய ஷோவை ஆரம்பிக்க முடிவு செய்கிறாருங்க. அந்த ஷோவில் டாக்டராக நம்ம ஹீரோயின் இன்ட்ரோ ஆகிறாங்க. அவங்க பேர் மோனிகாவை பார்த்த உடனே சதீஷ்க்கு அவங்க மேலே காதல் வந்துடுது. எப்படியாவது அவங்கள இம்ப்ரெஸ் செஞ்சு அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக தன்னை ஒரு டீ டோட்டலர் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஒரு நாள் அவர் குடித்து கும்மால் அடிக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு மாட்டிக்கிறார். இதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே லவ் ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு நம்ம லவர்கிட்ட அவர் ஃபீல் பண்ணி கெஞ்சி கூத்தாடி திரும்பவும் சேர்ந்துடுறாங்க. அப்படி சேர்ந்து அவங்க திருமணத்துக்கு ரெடியாக வராங்க. ஆனால் அங்கே தாங்க கதையில் ஒரு பெரிய பிரச்சனையே வருது. சதீஷ் ஒரு பெண்ணோட தனியாக இருக்கிற ஒரு வீடியோ இணையத்தில் லீக் ஆகுது. ஆனால் உண்மையிலேயே அது பார்த்திங்கன்னா ஒரு படத்தோட ஷூட்டிங்கு. ஆனால் அதை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த வீடியோ தன்னோட காதலி பார்க்குறதுக்கு முன்னால் டெலீட் பண்ணணும் அப்படின்ட்டு தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து அந்த வெப்சைட்டில் டெலீட் பண்ண முயற்சி செய்கிறாரு. இது தாங்க மீதி கதையே. படத்தோட முதல் பாதி பார்த்திங்க அப்படின்னா முழுக்க காதல் அப்புறம் காமெடி காட்சிகள் தான் அதிகமாக இருக்குது. சதீஷ் தன்னுடைய ஸ்டைலில் சிம்பிளாக காமெடியாக முயற்சி செஞ்சுருக்காரு. அவர் ஒரு மாஸ் ஹீரோவாக முயற்சி செய்யாமல் அவருக்கு என்ன வரும் அப்படின்றத இந்த படத்தில் காமெடி கலந்த காதல் காட்சியை கொடுத்துருக்காரு. சில சீன்கள் அவருக்கு கிளிக் ஆகிருக்கு. முதல் பாதியில் அவரோட காட்சி பார்த்திங்கன்னா ரொம்ப காதல் காட்சிகள் நீளமாகவே இருக்குது. அதுதான் கொஞ்சம் படத்தோட ஸ்லோவாக இருக்குது. ஆனால் ரெண்டாம் பாதி தாங்க படமே முழுக்க வேகமாக போகுது. அந்த வீடியோவை டெலிட் செய்ய சதீஷும் அவன் நண்பர்களும் போராடுற விதம், முயற்சி பண்ணுற விதம் பயங்கரமாக இருக்கும். காமெடி சூழ்நிலையை உருவாக்கியிருக்காரு இந்த படத்தை நம்ம சுரேஷ் ரவி. இந்த படத்தில் செம்ம காமெடி பண்ணியிருக்காரு அவர். பல இடங்கள் அவரோட கவுண்டர் வசனங்கள் நல்ல சிரிப்பை தருதுங்க. அதுபோல் நம்ம கருணாகரன், புகழ், சுகுமார் இவங்களோட ஜாலியான நடிப்பு இந்த படத்தில் நல்லாவே ப்ளஸ்ஸாக இருக்குங்க. கேமரா ஓகே. அதே மாதிரி மியூசிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தாங்க இருக்குது படத்தில். ரெண்டாம் பாதி காமெடி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தை தாங்கி பிடிக்குதுன்னே சொல்லலாம். மொத்தத்தில் படத்தை பார்க்கும்போது விழுந்து சிரிக்கணும்னு நினைக்கிற படம் கூட இது சுமாராக சிரிக்கிற முடிஞ்ச அளவுக்கு மோசமான படமும் இல்லைன்னு சொல்லலாம். லைட்டாக ஒரு டைம் பாஸ் காமெடி படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் சினிமாவோட அப்டேட் ரிவ்யூக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.